இந்த புதிய மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே ஆச்சரியமாக தான் நமக்கு கடந்து போகிறது. இப்போ வரும் அப்போ வரும்னு சொன்னேன், வரும் வராதுன்னு சொன்ன புயல் கூட வந்து போய்விட்டது. அது நின்று நிதானமாக சென்றது. கணிப்புகள் பொய்யாய் இருக்கலாம், ஆனால் மாறி இருக்கலாம், ஆனால் அது நடந்து ஏறியது. அவ்வளவு ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் நமக்கு நடத்தி இருக்கிறார். ஆகவே ஒரு புதிய மாதத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு புது வருஷத்தை கொண்டு வரப்போகிற ஒரு மாதம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஒவ்வொரு மாத பிறப்பினுடைய வழிபாட்டு அருளுரைகளில் திருமறையில் இருக்கின்ற சில முக்கியமான சொற்களை, திருமறையினுடைய மிக முக்கியமான சில சொற்களை நாம் எடுத்து அதை அருளுரையாக தியானித்து வருகிறோம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை சொல்லை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், ஒரு சிறப்புக்குரிய மாதம். அது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஆண்டவருடைய வருகையை கொண்டாட்டமாக நாம் கொண்டாடுவதற்கான ஒரு துவக்கத்தை தந்திருக்கிற மாதம். ஆகவே இன்றைக்கும் ஒரு சிறப்பான சொல்தான். அது வேறு ஒன்றுமல்ல, வருகை. வருகையை குறித்து திருமறையில் பயன்படுத்தி இருக்கிற சொல்லை இன்றைக்கு தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருமறையிலே பல சொற்கள் நமக்கு இருந்தாலும் கூட நாம் கடந்த மாதத்தில் எல்லாம் மிக முக்கியமாக இந்த 1ஆம் தேதி ஆராதனைகளிலே எபிரேய சொற்களை நாம் தியானித்து வந்தோம். பழைய ஏற்பாட்டினுடைய எபிரேய சொற்கள். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வருகையை குறித்த சொல்லை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த வருகை என்பதே புதிய ஏற்பாட்டுக்காகவே பிரத்யேகமாக இருக்கின்ற ஒரு வார்த்தை. வருகை இது புதிய ஏற்பாட்டுக்காகவே, புதிய ஏற்பாட்டினுடைய இறையிலே மையப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒரு வார்த்தை இந்த வருகை. ஆனால் நான் ஒரு சொல்லை நான் தியானிக்க போவது இல்லை. இன்னைக்கு பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இந்த வருகைக்காக 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று அட்வென்ட், இன்னொன்று பரூசியா. ஒன்று அட்வென்ட், இன்னொன்று பரூசியா. ஆனால் 2 சொல்லும் ஒரே விஷயத்தை குறிக்கிறது. அது எது? வருகை. இன்றிலிருந்து அட்வென்ட் சீசன் தொடங்கி இருக்கிறது. முதல்ல இந்த அட்வென்ட் அப்படின்ற போது இந்த 2மே, அட்வென்ட்டும் சரி இந்த பரூசியாவும் சரி, இவை 2மே வருகை என்ற ஒரே சொல்லை குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தைகள். ஆனால் ஒரே வார்த்தை தான், ஆனால் அர்த்தம் வேறு. தமிழ்ல எல்லா மொழிகளிலும், எல்லா மொழியினுடைய இலக்கணங்களிலும் இந்த இலக்கண குறிப்புகள் இருக்குது. ஒரு சொல் 2 அர்த்தம். உதாரணத்துக்கு ஆறு. ஆறு என்பது என்னது? நதியை குறிக்கிறது. இன்னொன்று நம்பரை, எண்ணை குறிக்கிறது. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கூட நாம் பார்த்தா சினனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அது போல் ஹோமனிம்ஸ் அப்படின்னு இருக்குது, இணை சொற்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தி கார், பார்க், காரை நான் என்ன பண்ணுறேன்?
பார்க் பண்றாங்க. அதே போல வாக்கிங் இன் தி சொல்லுங்களேன் பார்க், ரெண்டுமே ஒண்ணுதான். காரை பார்க் பண்றோம், இன்னொன்னு பார்க்ல வாக் பண்றோம். அப்போ இந்த சொல் ஒரு சொல்லுதான், பார்க் என்பது ஒரு சொல்லுதான், ஆறு என்பது ஒரு சொல்லுதான், ஆனால் அர்த்தம் வேறு வேறு. அதுபோல்தான் இந்த அட்வென்ட்டும் சரி, இந்த பரூசியாவும் சரி, அது என்னது? வருகை ஒன்றுதான், ஆனால் அர்த்தங்கள் வேறு. அப்போ முதல்ல இந்த அட்வென்ட்னா என்ன? இந்த அட்வென்ட் என்ற இந்த சொல் லத்தீன் சொல்லாக இருக்கின்ற அட்வெனியோ அப்படின்ற ஒரு வினை சொல்லிலிருந்து இந்த அட்வென்ட் என்ற வார்த்தை இங்கிலீஷ்க்கு வருது. ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு லத்தீன் சொல்லிருந்து வருது. அட்வெனியோ அப்படின்னா என்னது? வருகை. இல்லைன்னா இன்னொன்னு என்ன சொல்றது? அப்பியரன்ஸ். என்னது? தோன்றுதல். கம் அப்படி இல்லைன்னா அப்பியரன்ஸ், வருகை. அட்வென்ட்னா வருகை, அப்ப தோன்றுதல். இப்படி எப்படினாலும் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஆனா இது அட்வெனியோ என்ற லத்தீன் சொல்ல இருந்து வருது. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, இது பைபிள்ல எங்கேயும் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் கூட கிடையாது. அப்போ பைபிள் இல்லாத ஒரு வார்த்தையை இன்னைக்கு அட்வென்ட் சீசனு ஏன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலிருந்து இந்த வார்த்தை பழக்கத்திற்கு வந்தது. அப்போ என்ன இந்த திருச்சபையினுடைய வழிபாட்டு புரிதல், லிட்டர்ஜிக்கல் சென்ஸ்ல திருச்சபை என்ன செய்தது என்றால், ஆதி திருச்சபை ஆண்டவரை ஆராதிக்க ஒரு குழுமமாக அவர்கள் தொடங்கின வரலாற்று காலகட்டத்தில் இந்தந்த காலங்களை வருஷத்துக்கு என்ன பண்றாங்க? வகுக்கிறாங்க. வழிபாட்டுக்குரிய காலங்களாக 4ஆ பிரிக்கிறாங்க. அப்போ இந்த காலங்களை வருகையின் காலங்களாக பிரிக்கிறாங்க. ஆராதனையில் இது வருகையின் காலம்பா. இந்த ஆராதிக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வருகிற 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல, அதுல 4வது ஞாயிற்றுக்கிழமை என்னது? அட்வென்ட் சண்டே. வருகையின் காலம் துவங்குகிறது, சீசன், அட்வென்ட் சீசன். அப்பனா இன்னைக்கு டிசம்பர் 25னா 4 ஞாயிற்றுக்கிழமைனா எது முதல் வருது? இன்னைக்கு தான். சில நேரங்களில் நவம்பர் கடைசி வாரத்தில் போவோம். அப்பனா 3 வாரம் இல்லை டிசம்பர்ல, கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி 4 ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அட்வென்ட் சீசன் துவங்கி இருக்கிறது என்றால், இந்த வருகை என்பதை எதை மையப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய வருகையை அது மையப்படுத்துகிறது. அதாவது அவருடைய பிறப்பை மையப்படுத்துகிறது. அவர் மனிதனாக நம்மை போல பிறந்தார் பாருங்க, இன்கார்னேஷன், இன்கார்னேட் பண்ணார் பாருங்க. இன்கார்னேஷன் என்பது அவதாரம் கிடையாது. ஹிந்து பிலாசபி சொல்லுகின்ற அவதாரம் எது? ஆனால் மனு உருவேற்றல், உங்களை போன்றும் என்னை போன்றும் தாயின் வயிற்றில். ஆனால் தான் கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், இதோ காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் தன்னுடைய குமாரனை பிறக்க செய்தார். அப்போ இந்த வருகை கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது இந்த உங்களை போல என்னை போல இந்த கடவுள், இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் பூமியிலே மனிதனாக பிறந்தார் பாருங்க. அந்த வருகையை மையப்படுத்துவது இந்த அட்வென்ட் சீசன். அதனால்தான் இந்த காலங்களிலே திருச்சபை என்ன ஒரு வரைமுறை வச்சிருக்கணும், இந்த 4 வாரம் நாம் ஆராதிக்கணும்னு சொன்னல, 4 வாரம் வருகையை ஆராதிக்கணும். எந்த அடிப்படையில்? முதல் வாரம் என்னன்னா எதை? ஹோப், நம்பிக்கை, ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதான் நம்முடைய நம்பிக்கை நேரத்தில் மையப்படுத்தலாம். நம்பிக்கை, இன்னைக்கு நம்பிக்கை, நம்பிக்கையே. அடுத்தது பீஸ், சமாதானம் அடுத்த வாரம். அதுக்கு அடுத்தது என்னது? தேவனுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. 4வது மகிழ்ச்சி, ஜாய், ஹோப், பீஸ், லவ்,
and joy. இந்த 4 விசுவாசத்தின் கூறுபாடுகளையும் இந்த அட்வென்ட் சீசன்ல 4 வாரங்களை இந்த காலங்களிலே ஆராதிக்குரிய விசுவாச கூறுபாடுகளாக நாம் ஆராதிக்க திருச்சபை ஒழுங்கு செய்திருக்கிறது. அதனால்தான் ஆண்டவருடைய அந்த பிறப்பு இருக்குல்ல, மனுஷ உருவேற்றார் பாருங்க, இதை நாம சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அந்த வருகையை கொண்டாடுவதற்கு நாம் நம்மை கிறிஸ்மஸ் சும்மா சாதாரணமாக கிறிஸ்மஸுக்கு உள்ள என்ட்ரி போக முடியாது. ரொம்ப ஒரு செலிப்ரேஷன் மூட்ல நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் மேலை நாடுகளில் போன மாசமே தொடங்குச்சு. அது கமர்ஷியல் பர்பஸ், ஒரு வணிக ரீதியான ஒரு ஆயத்தங்கள், ஒரு கமர்ஷியல் பர்பஸாக திருச்சபை அப்படி ஒரு கமர்ஷியல் பர்பஸாக இல்லை. இந்த அட்வென்ட் சீசன் இந்த 4 வாரங்களையும் இந்த 4 விஷயங்களையும் ஆராதித்து ஆண்டவருடைய இந்த பிறப்பின் வருகையை நாம் கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களை தருகிறது. ஆகவே தான் இந்த சீசனுடைய லிட்டர்ஜிக்கல் கலர் இந்த கலர். இது எப்போ போடுவோம்? இன்னொரு சீசன் இருக்குது. எந்த டைமு? லென்ட். லென்ட்டுக்கும் இதுதான், அட்வென்ட்டுக்கும் இதுதான். ஏனென்றால் இது ரெண்டும் உபவாசத்தை மையப்படுத்துகின்ற காலங்கள். உபவாசிக்கிற காலம் இது. செலிப்ரேஷன் மூட்ல நாம இருக்கிற காலங்கள் அல்ல. கிறிஸ்து வந்தார் பாருங்க, அந்த வருகையை நாம் உபவாசத்தோடு நாம் அதை கொண்டாடுவதற்கு திருச்சபை இந்த 4 விஷயங்களை மையப்படுத்தி நமக்கு ஒரு ஆராதிக்கின்ற ஒழுங்கினை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதுதான் ஃபெய்த் அண்ட் ஆர்டர். ஃபெய்த் அண்ட் ஆர்டர், ஒரு ஒழுங்கு, விசுவாசத்தில் ஒரு ஒழுங்கை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு. 2வது பரூஷியா. அட்வென்ட்டை நம்ம பார்த்தோம். அட்வென்ட் எங்க இல்லைன்னு சொன்னேன்? பைபிள்ல இல்லை, ஆனா பரூஷியா பைபிள்ல இருக்கு. வாசிங்க, மத்தேயு 24:27 வசனத்தை வாசிங்க. தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்க வருகைன்னு போட்டிருக்குல்ல, அங்க என்னது? இப்பதான் சொன்னேனே, பரூஷியா. அந்த இடத்துல வருகை என்பது இங்க என்னவா நம்ம போட்டிருக்குன்னு சொன்னேன், பரூஷியா. அப்படி மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இந்த மாதிரி மனுஷகுமாரனுடைய வருகையை இந்த சொல் குறிக்கிறது. இது பருஷியா என்ற இந்த சொல் இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல எத்தனை இடத்துல இருக்கு தெரியுமா? 24 இடத்துல இருக்குது. எத்தனை முறை? அங்க அட்வென்ட் பைபிள்ல இல்ல, ஆனா பைபிள்ல இல்லாதது நடக்காததை அது குறிக்கல. ஆனா திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் அது வந்தது. ஆனால் இங்கே இந்த வார்த்தை திருமறையில் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையை, மனுஷகுமாரனுடைய வருகையை அது இருக்கிறது. இது திருமறையில் 24 இடத்துல, அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதனுடைய அர்த்தமும் இதனுடைய தருகிற விளக்கம் என்னது? வருகை தான், ஆனா வேறு அர்த்தம். இதை டிரான்ஸ்லேட் பண்ணா வருகை அல்லது அப்பியரன்ஸ். ஆனா இந்த 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 பழைய கிரேக்க வார்த்தை 2 சொல் சேர்ந்தது, பரூஷியா. அதை 2ஆ பிரிக்கலாம். பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு நமக்கு பசங்களுக்கு சொல்றாங்களா, அந்த மாதிரி பிரிச்சு எழுதுனா இந்த வார்த்தையை பாரா பிளஸ் ஊசியா. பாரா, பாரா அப்படின்னா என்னன்னா பக்கத்தில், பாராகிராஃப் சொல்றோம்ல, பக்கத்தில், பிசைட். இல்லை இன்னொன்று சொல்லணும்னா நியர், அருகில் அப்படின்லாம். அதுக்கு இந்த பாரா என்பதுக்கான விளக்கம் நிறைய சொல்லின்னு போகலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு செயலை குறிக்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. பாரா அப்படின்னா என்னன்னா, மிக முக்கியமான ஒரு சொல். பாரா என்று சொல்லும்போது அது பாதுகாப்பு என்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது. டு டிஃபென்ஸ். பாரா அப்படின்னா டு டிஃபென்ஸ், பாதுகாத்தல். கொஞ்சம் நல்லா இப்போ யோசித்து பாருங்க. பாரா, பாரா ஷூட், புரியுதுங்களா? பாராஷூட். பாராஷூட்னா என்னது?
நம்மளை வீழ்ச்சியிலிருந்து விழும்பொழுது நம்மை, ஆமா சூட்டுனா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்று பாருங்க, பாரபெட் வால், பாரபெட்டோ வால் எங்க கட்டுவோம்? மேலே கட்டுவோம். அது நான் பாரான்னா என்னது? பாரானா பாதுகாப்பது. பாரபிட்டோன்னா என்னது? செஸ்ட், இந்த மார்பு வரைக்கும் இருக்கும், கீழே விழாம அது என்ன பண்ணும்? அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பாரா அப்படின்னா வீழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தல், வீழ்ச்சியிலிருந்து பாதுகாத்தல். அதான் பாருங்க, எவ்வளோ மிக முக்கியமான ஒரு சொல் திருமறை நமக்கு தருகிறது பாருங்க. அப்புறமா ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஊசியா. ஊசியானா என்னது? எசன்ஸ். எசன்ஸ், எசன்ஸ்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எசன்ஸ்னா என்னது? எதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியலையோ அதெல்லாம் என்னது? எசன்ஸ். சென்ஸ்னா என்னது? பார்க்க முடியாது, தொட முடியாது, சுவைக்க முடியாது, எதெல்லாம் சென்ஸ் பண்ண. மேங்கோ ஜூஸ், மேங்கோவை பார்க்க முடியல, ஆனா எசன்ஸ், அதனுடைய சுவையே எசன்ஸ். அந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் என்னவா இருக்கிறான்னா, இங்கேயே நம்முடைய கண்களால் நம்மளுடைய சென்ஸால பார்க்க முடியாதவாறு இங்க என்னவா இருக்கிறாரு? எசன்ஸா இருக்கிறார். அப்ப பருஷியானா மீண்டும் ஒருவர்னா ரெண்டாம், அவர் வேற எங்கேயோ போயிட்டு உக்காந்துக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு தான் இதை சொல்ல வரேன். இந்த பருஷியானா இங்கிருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? பரமன்ல போயிட்டு வேற எங்கேயோ உக்காந்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவரு சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆவியானவராய் நம்மோடு கூட, நம்முடைய சென்சிபிள் ஆர்கன்ஸ் அப்பாற்பட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி நம்மோட கூட இருக்கிறவர் என்ன செய்வார்னா, நம்மை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பதற்கு அவர் என்ன பண்ணுவாரு? மீண்டும் இன்னொரு முறை தோன்றுவார். அதான் பருஷியா. அதனால்தான் இங்க சொல்லுது, மணமகன் மனுஷகுமாரனுடைய வருகையும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த பருஷியா என்பது என்ன? அங்கே மீண்டும் தோன்றுவார். எதற்கு தோன்றுவார் என்றால், இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து மனுஷனாக பிறந்து இந்த ரட்சிப்பின் வரலாற்றை தொடங்கினார். அந்த ரட்சிப்பின் வரலாற்றை நிறைவு செய்வதற்கு நம்மை வீழ்ச்சியிலிருந்து எல்லாரையும் மீட்டெடுத்து அவர் செல்வதற்கு, அவரோடு கூட அழைத்து செல்வதற்கு மீண்டும் இன்னொரு முறை தோன்றுவார். நம்ம கூட இருக்கிறவர், ஆவியா இருக்கிறவர் தோன்றுவார். அதான் பருஷியா. ஆகவே இந்த காலங்களை ஒரு செலிப்ரேஷன் மூடாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு காலங்கள். ஆகவே இந்த பருஷியா பற்றி இன்றைக்கு சில விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். இந்த பருஷியா கொஞ்சம் நாம புரிஞ்சு கொள்ளலாம். பருஷியா என்பதனுடைய மையம் என்ன? யாருன்னா, பருஷியா அப்படின்னு பெண் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கலாம். உங்களுக்கு யாருன்னா பெண் குழந்தை பிறந்திருக்குது, நாங்கள் ஏன் பேர் வைக்கிறதா யோசிக்கவே வேணாம், என்ன பேர் வைங்க? பருஷியா. சில இடங்கள் இருக்கு. நான் டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன காலைல டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? எப்போ பார்த்தாலும் வடை, சாம்பார், இட்லி. அதே நம்ம யூத்து கேட்டு பாருங்க, என்னப்பா புதுசு புதுசாக சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் ரோல், அப்புறமா புதுசு புதுசா. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சாமுவேலு, அண்ணாலு, ரூத்துன்னு எல்லாம் பேர் வைக்காதீங்க. கொஞ்சம் பருஷியா, எக்லேஷியா இந்த மாதிரி புது பேர்களை வைங்க. அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும், பருஷியா ஆண்டவர் வரப்போறாரு, அவர் நம்மோட இருக்கிறாரு, அவர் தோன்ற போகிறாரு என்ற உணர்வை தரும். அப்போ இந்த பருஷியாவுடைய மையம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பருஷியாவை பற்றி இந்த மத்தேயு நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? 24ஆம் அதிகாரம் முழுசா படிங்க. இந்த மாசத்துக்குரிய ஒரு தியானம் மத்தேயு படிங்க. அதுல ரொம்ப முக்கியமான பகுதி இந்த 24, 25.
இது 2 அதிகாரம். பருஷியா பத்தி வேற யாரும் பேசல, பவுல் பேசல, வேற எந்த பேராயர் பேசல, ஆயர்கள் பேசல. யார் பேசுறா? இயேசுவே பேசுறார். அப்போ இந்த பருஷாவுடைய மையம் என்ன என்று அவர் விளக்கும் பொழுது வாசிங்க, மத்தேயு 25 1 படிங்க. மத்தேயு அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமா, பரலோக ராஜ்யம். ஆண்டவருடைய சுவிசேஷனுடைய முதல் வார்த்தை என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அதுதான் அவர் ஊழியத்தை தொடங்குற நேரத்திலே என்ன சொல்றார்? பரலோக ராஜ்யம். பாருங்க, முடியும் போது என்ன சொல்றாருன்னா வரப்போகிற பரலோக ராஜ்யம்ன்றாரு. அதையும் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. அதற்கு எதுக்கு ஒப்பாய் இருக்கிறது? ஆமா, மணமகன் ஒரு கல்யாண விருந்துக்கு ஒப்பாரு. அப்போ இந்த இடத்துல இங்கே அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த திருமண விருந்துடன் அவர் ஒப்பிடுகிறார், ஒரு கம்பேர் பண்றாரு. இந்த பரலோக ராஜ்யம் வரும்பொழுது எப்படி இருக்கு, இந்த பருஷியா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாப்பா உன் ஊர்ல நடக்குதுல கல்யாணம், அந்த மாதிரி அந்த பருஷனுடைய மையம் எப்படி இருக்கும் அப்படின்ற விளக்கிறதுக்கு அவர் வரப்போறாரு. அது எப்படி இருக்குன்னா, உன் ஊர்ல நடக்கிற கல்யாணம் போல. அப்போ அவரு நான் யாருன்னா, அந்த கல்யாண மாப்பிள்ளை நான் தான், மணமகன். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே மணமகனாய் இருக்கிறார். இது அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவில் அதை வரப்போகிற அந்த பருஷியா பத்தி சொல்றாரு. அதே நேரத்தில் ஊழியம் தொடங்கும் போது என்ன சொல்றாருன்னா, வாசிங்க, மத்தேயு 9 15 வாசிங்க. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அப்போ ஊழியத்தினுடைய தொடக்கத்திலையும் பரலோக ராஜ்யம் சொன்னாரு, அங்க தன்னை யாருன்னு சொல்றாரு? மணமகன். ஊழியத்தினுடைய நிறைவிலையும் வரப்போகிற பரலோக ராஜ்யம் பருஷியாவில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மணமகன் சொல்றாரு. அப்போ இந்த மணமகன் என்ற இந்த வார்த்தை பருஷியானுடைய மையம். கொஞ்சம் ஒரே ஒரு கேள்விக்கு கேட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கினா இந்த ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம ஊரில் கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளெல்லாம் எங்கேருந்து வராங்க? எங்கேருந்து வராங்க? எதனா தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகிறார்களா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களாம். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வராங்க. அப்போ வீட்டிலிருந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? தயாரிக்கப்படுகிறாரா? இல்லை வானத்திலிருந்து வருகிறார்களா? அவங்க யாரெல்லாம் எங்கே இருந்தாங்க? நம்மோடு கூட இருந்தவர்களில் ஒருவர் தான் மணமகன். அப்போ கிறிஸ்துவும் நம்மோடு கூட அவர் ஆவியானவராய் இருக்கிறார். அவர் இந்த பரலோக ராஜ்யத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து, ஊழியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஊழியத்தினுடைய நிறைவு மட்டுமாக சொல்றாரு, நான் மணமகன் மணமகன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூறனா, ஊழியத்தினுடைய தொடக்கம் விதைப்பு என்றால் ஊழியத்தினுடைய நிறைவு என்னது? விதைச்சா என்ன பண்ணி ஆகணும்? ஆமா. அப்போ விதைப்பும் அறுவடையும் இந்த மணமகனாலே உண்டானது. இந்த விதைப்பும் அறுவடையும் இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒரே விஷயத்தினுடைய 2 செயல்பாடுகள். விவசாயத்தினுடைய தன்மை என்ன, மையம் என்ன? விதைப்பும் அறுப்போம். அதே போல இந்த மணமகனுடைய வருகை இருக்கு பாருங்க, அது விதைப்பும் அறுவடைக்கும் அது இணையானது. ரெண்டும் ஒரே விஷயத்தினுடைய 2 செயல்பாடுகள் தான். ஆனா 2 செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்ட் இல்ல? விவசாயத்தினுடைய ஒரே விஷயத்துக்காக தான் 2 செயல்பாடு. 2 செயல்பாடு ஒன்னா இருக்கா? இது என்ன பண்ணி ஆகணும்? பள்ளம் நோண்டி வைக்கணும். இது என்ன பண்ணியும்?
ஆமா. அப்போ இந்த மணமகனுடைய வருகை என்பது இரண்டு, இந்த ரட்சிப்பினுடைய இரண்டு அம்சங்களை, ரட்சிப்பினுடைய வரலாற்றை, இந்த சால்வனிக் ஹிஸ்டரி இருக்கு பாருங்க, இந்த சால்வனிக் ஹிஸ்டரியினுடைய இரண்டு மிக முக்கியமான செயல்பாடுகள். ஒன்று நடந்து முடிந்து கொண்டு இருக்கிறது, இன்னொன்று நடக்க போகிறது. வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26, 27, 28. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். போதும் போதும், நல்ல நிதானமா கொஞ்சம் இந்த பருஷியா கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், ஒரு தலைமுறைக்கு ஒரு தரம் வந்துட்டு சிலுவையில் அடிச்சுட்டு ஒரு தரம் போயிடலாம், இன்னொரு தலைமுறைக்கு அவங்க பாவத்துக்காக திருப்பியும் வந்து சிலுவையில் அரைஞ்சு திருப்பி போயிடலாம். அப்படி இல்லை, இந்த மனுஷனுடைய பாவங்களுக்காக ஒரே முறை இந்த கடைசி காலத்தில் காணப்பட்டார், வெளிப்பட்டார். அதான் அட்வென்ட். இந்த கடைசி காலத்தில் மனுஷனாக அவர் ஒரே தரம், கடைசி காலம் என்பது அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை தொடங்கி இந்த ரட்சிப்பின் வரலாறினுடைய தொடக்கமும் முடிவும், விதைப்போம் அறுவடை வரைக்கும். அப்போ இங்கே என்ன நாம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த கடைசி காலத்தில் அவர் மனிதனாக அவர் தோன்றினார், மனிதனாக வந்தார். அதுதான் அட்வென்ட். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, ஒரு தரம் அவர் பாவங்களுக்காக, நம்ம பாவங்களுக்காக என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில மரித்தார், பாவங்களுக்காக மரித்தார். இது ரட்சிப்புக்காக பிறந்தார். இது எப்ப நடந்தது? அவருடைய மனு உருவேற்றலுடைய அந்த வருகையில் நடந்தது, கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் நடந்தது. சரி, அடுத்தது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. இப்போ என்னன்னா, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலிருந்து பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா இந்த சபை. இந்த சபை தான் என்னது? மணவாட்டி. இந்த மணவாட்டி தான் மணமகனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த மணவாட்டியை வாசிங்கா. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, மீட்பினை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இரண்டாம் தரம் என்ன பண்ணுவாரு? பாவம் இல்லாமல். முதல்ல பாவத்துக்காக வந்தாரு, பாவத்திலிருந்து மீட்பதற்காக. இப்போ மீட்கப்பட்டவர்களை என்ன பண்ணுவாரு? பாவத்திற்காக அல்ல, தீர்ப்புக்காக வருவார். முதல் மீட்பு அட்வென்ட் என்பது மீட்புக்கானது, பருஷியா என்பது தீர்ப்புக்கானது. இதான் மையம். மீட்புக்கானது. இந்த எபிரேயர்ல ரொம்ப அழகாக அதை சொல்லுகிறார். இரண்டு வருகையினுடைய ரெண்டு அர்த்தம் வேறு வேறுன்னு சொன்னல, ரெண்டு வருகையை இங்க சொல்றாரு. முதல் வருகை நம்முடைய பாவங்களுக்காக மீட்கும்படியாக சிலுவையில மரித்து மனுஷனா பிறந்து அப்படியே வளர்ந்து பாவம் இல்லாதவரா இருந்தோம், நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? மரித்தாரு, மீட்டாரு. இப்போ நாம் தொடர்ந்து அதே பாவத்தில் இருந்தாலும் இந்த பாவத்துக்காக இன்னொரு முறை மரிப்பதற்காக அல்ல, நம்மை தீர்ப்பதற்காக வருகிறார். அன்புக்குரியவர்களே, அட்வென்ட் பாவத்திலிருந்து மீட்க என்றால் பருஷியா மீட்கப்பட்டவர்களுக்கான ஒரு தீர்ப்பாக அது இருக்கிறது. மீட்பும் தீர்ப்பும் ரெண்டும் முக்கியமானது. ஆகவே அட்வென்ட்டும் முக்கியம், பருஷியாவும் முக்கியம். ரெண்டாவது பருஷியாவுடைய மையம் எதுன்னு பார்த்தோம். மையம் எது? மீட்பும் தீர்ப்பும். ரெண்டாவது பருஷியானுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எசன்ஸ். இப்ப திருப்பி எசன்ஸுக்கே போயிடலாம். அதனுடைய சாரம் என்ன? பருஷியானுடைய சாரம் என்பது என்ன? பருஷியானுடைய சாரம் என்பது ரெண்டு விஷயங்களை உள்ளடக்கியது. அது பரலோகம் எது என்று காட்டுகிறது, நரகம் எது என்று நமக்கு காட்டுகிறது.
பரலோகத்தையும் நரகத்தையும் வேறுபடுத்தி காட்டுவதுதான் இந்த பரிசுயாவுடைய நோக்கம். சும்மா இந்த காலங்களை கிரீட்டிங்ஸோ அல்லது இந்த கொண்டாட்டங்களிலோ நாம் மூழ்கி போட்டு நாம் புத்தாடைகளை அணிந்து கொள்ள அதையெல்லாம் செய்யலாம். ஏன்னா கடவுளா மனுஷனா பிறந்தாரு, ரொம்ப முக்கியமானது, அதை கொண்டாடணும். வரலாறு தோறும் கொண்டாடி வருகிறோம். ஆனால் மீட்கப்பட்ட நிலையில் நாம் அதை கொண்டாடுகிறோமா? ஏன்னா பருஷியா வரப்போது. இந்த பருஷியானுடைய இந்த எசன்ஸ் என்ன? இந்த எசன்ஸ் ஆஃப் இந்த பருஷியா என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பரலோகம் என்பது என்ன, இன்னொன்று இது சொல்றதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா பிடிக்காத அந்த வார்த்தை. ஏனென்றால் அதனுடைய தன்மை என்ன நம்ம நினைக்கிறோன்னா கொஞ்சம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? அங்க நிறைய பெரிய கடாயில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன், எண்ணெய் போட்டு சிக்கன் 65 மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்க, வறுத்து தள்ளுவாங்க. அப்படி கொதிக்கும், கொப்பளமாக வரும், ஆனால் எல்லாம் வராது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது இந்த பருஷியானுடைய தன்மையை சொல்லும்போது? வாசிங்க, பரலோகம் என்பது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கடைசி வார்த்தை இன்னொரு வாட்டி வாசிங்க. இவ்விதமாய் எப்பொழுதும். ஆமா, எல்லாரும் சபையா சேர்ந்து சொல்லாமே. இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். இதுதாங்க பரலோகம். Being with the Lord always. எப்பொழுதுமே கர்த்தரோடு கூட இருப்பதுதான் இந்த பரலோகத்தினுடைய எசன்ஸ். பரலோகம் எப்படி இருக்குன்னா, அது நான் கர்த்தருடன் எப்பொழுதும் என்றென்றும் நான் அவரோடு கூட இருப்பது என்பது பரலோகம். இப்ப வாசிங்க, ஹெல் நரகம் 2 தெசலோனிக்கேயர். ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகா 2 நிருபங்கள்ல சொல்றாரு பவுல். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது இது எல்லாம் நமக்கு நான் நம்பி சொல்லிடுறேன், நமக்குன்னு. சரிங்களா? அவர் வரும்பொழுது ஆனா அங்க பாருங்க, அவர் வாசிங்க, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும். இப்போ என்ன தெரியுமா, அப்படி வரும்போது இன்னொன்னு நடக்கும். அதான் எல்லு. அவர்கள் யார்? அவங்க இப்போ நம்மன்னு சொல்ற கூடாது, தெரியல. அவர்கள் கர்த்தருடைய வாசிங்க சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமா, அவுட் ஃப்ரம் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். கடவுளுடைய மகிமையிலிருந்தும் அவருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய பிரசன்னத்திலிருந்தும் விலக்கி வைக்கப்படுவதுதான் எது? நரகம். அவருடைய மகிமை. நம்பிக்கை நேரத்தில் மகிமையை பற்றி பேசலாம். மகிமை முதல் சொல்றார் 9வது வசனத்துல, நாம் அவருடைய மகிமை புரிந்தவர்களாய் விசுவாசிகள் ஆச்சரியம் அற்புதங்களும் இதெல்லாம் நாம பார்த்துன்னு இருப்போம். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் பிரசன்ஸ்ல இருந்தும் அவரோடு கூட இருக்கிறதிலிருந்தும் மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய எவர்லாஸ்டிங் லைஃப் என்னும் போது இன்னொன்னு என்னங்க இருக்குது? எவர்லாஸ்டிங் அழிவு, டெத் இருக்கு. அதான் வடிவேலு ஒரு படத்தில் சொல்ல, செத்து பொழைக்கலான்னு. ஒவ்வொரு நாளும் சாவுதான். நித்திய அதான். அப்போ இங்கே பாருங்கள், அட்வென்ட் என்பது என்னது?
அட்வென்ட் என்பது கர்த்தர் நம்முடன் இம்மானுவேலராய் இருப்பதற்காக வந்தது. அட்வென்ட் என்பது கர்த்தர் நம்முடன் இருக்க வந்தார். ஆனால் பரூஷியா என்பது என்றென்றும் நாம் அவருடன் இருக்க நம்மை அழைத்து செல்வது. ஓகேவா? 2 விஷயம் முடிஞ்சது. 3வது கடைசியாக பரூஷியானுடைய மையம் என்னன்னு பார்த்தோம். பரூஷியானுடைய எசன்ஸ் என்னன்னு பார்த்தோம். பரூஷியானுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன? 3வது வாசிங்க, எந்த அடிப்படையில் இந்த பரூஷியா இருக்கும், இதனுடைய பர்பஸ் என்ன? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. டைம் ஆவது, முடிச்சிடலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. தீர்ப்புக்கானதுன்னு சொன்னோம். அட்வென்ட் மீட்புக்கானது, பரூஷியா தீர்ப்புக்கானது. அட்வென்ட் நம்ம கூட வாழ வந்தாரு, நம்மை மீட்பதற்காக நம்மை போல வந்தாரு, அந்த மகிமையை துறந்து வந்தாரு. இப்போ இந்த பரூஷியா என்பது அந்த மகிமையில் நாம் பிரவேசிக்கும்படியாய் நம்மை அழைக்க செல்லுகிறார். இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா, இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் நடக்கும்னா, அவனவனுடைய கிரியைகளின்படி அவர்களுக்கான பலன் என்னோடு கூட வரும். ரொம்ப முக்கியமானது. அப்போ இங்கே செயல்கள், செயல்கள் ரொம்ப முக்கியமானது. நாம் நம்முடைய வரலாறு தோறும், இந்த காலம் தோறும் நாம் செய்திருக்கிற செயல்களை கர்த்தர் அதனுடைய நோக்கம் என்ன, இவன் எந்த நோக்கத்துக்காக செஞ்சான், பர்பஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த நோக்கம் நிறைவேறும், நோக்கம் தெரிஞ்சிடும். நோக்கம் நிறைவேறல, நோக்கம் தெரிஞ்சிடும். இதே கொரிந்தியர்ல சொல்றாரு, ஒருத்தன் நீங்க அவன் ஒன்னொன்னுல வச்சு கட்டுறான், ஒருத்தன் என்ன பண்றான், தங்கத்துல கட்டுறான், ஒருத்தர் வெளியில கட்டுறாரு, ஒருத்தர் ஆமா மரத்துல கட்டுற, இன்னொருத்தர் கல்லுல கட்டுற, இன்னொருத்தர் வைக்கோல்ல கட்டுறாரு, புல்லுல கட்டுற. கடைசியில தெரிஞ்சிடும். அப்பனா என்ன தெரியும்னா, பர்பஸ் தெரிஞ்சிடும். அதாங்க இவன் எதுக்காக இந்த சபையில எதற்காக இருந்தான், எதற்காக இந்த ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, நீ எதற்காக அதை நிறைவேற்றினா, பர்பஸ். நான் இங்க வந்துட்டேன், நான் நின்னுட்டேன், நான் ஆராதித்துட்டேன், நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், உபவாசிக்கிறேன், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பர்பஸ் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சிடும். கடைசியில எரியும் போது பொன்னா வெள்ளியா கல்லா மரமா வைக்கோலான்னு தெரிந்துவிடும். அந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாசிங்க, மத்தேயு 5:15-16 வசனங்களை வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் செயல்கள் அவர்களுக்கு முன்பதாக செயல்படுத்த கடவதாக. அவ்வளவுதான் இந்த நற்செயல்கள். அதான் சொல்லுது, கம்பேஷன் இஸ் மிஷன். இந்த கம்பேஷன் இஸ் மிஷனை யார் விட்டாங்கன்னா, புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன். மத்தேயுக்கு உரிய இறையல் அழுத்தம். ஆரம்பத்தில் சொல்லுவாரு, ஒரு மனுஷன் புத்தி உள்ளவனா இருந்தான், அவன் எதன் மேல கட்டுறான். ஆமா. ஆனா தீர்ப்பு பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அதே மாதிரி தீர்ப்பு சொல்லும்போது புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத பெண்கள். பாருங்க, 2 பேருக்குமே சொல்றாரு, ஆணுக்கும் சொல்றாரு, பெண்ணுக்கும் சொல்றாரு. அப்போ புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அவர் வரும் வரைக்கும் அந்த நற்செயல்கள் எண்ணெய்கள் அதை என்ன பண்ணாங்க, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொடர்ந்து செய்வது நற்செயல்களை என்ன பண்ணிட்டாங்க, சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுவிட்டார். சோர்வுற்று விட்டுவிட்டார்கள். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமானது நற்செயல்கள். ஆனால் தான் இந்த பரூஷியாவை பற்றி 25ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் சொன்னேன். 25ஆம் அதிகாரத்தில் 3 ஓமையை சொல்றாரு பரூஷியால. அதில் கடைசியாக சொல்லும் போது சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. யாருக்கு சொல்றாரு? மத்தேயு 25
36, 37 வாசிங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், 34, 35. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். 34 இருந்து வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல். பாருங்க, இதுதான் முக்கியம். உலகம் உண்டானது முதல் நற்செயல்களை செஞ்சாங்க பாத்தீங்களா? எல்லாரையும் கணக்கில் எடுக்கிறார். தாவீது, மோசே, அதுல இருந்து நம்ம அதுக்கெல்லாம் சொல்லலாம். அவங்க எல்லாம் நியாய தீர்ப்புல வருவாங்களா? நம்மளுக்கு ஒரு கேள்விகள். இங்க ஒரே வார்த்தையில முடிஞ்சது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உலகம் உண்டானது முதல் வாங்க, நீங்க எல்லாம் வாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாரு. இந்த உலகம் உண்டானது முதல் காயின், ஆபேல், ஆதாம் எல்லாம் வாங்க, நானும் போவேன், எல்லாரும் வாங்க. எல்லாருமே வாசிங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது போதுங்க. இதாங்க, இந்த அடிப்படையில் தான். இப்போ ஒன்று செய்யுங்க, நான் 3 விஷயத்தை சொல்லுங்க. அட்வென்ட் என்பது என்ன தெரியுமா? நினைவு கூற வேண்டியது. என்னது? ஆண்டவருடைய முதல் பிறப்பை நினைவு கூறுகிறோம். ஆனால் பரூஷியா என்பது என்ன தெரியுமா? அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு நினைவு கூறு, ரிமெம்பரன்ஸ். இது என்னது? எக்ஸ்பெக்டன்சி, எதிர்பார்த்து கொண்டு இருப்பது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நான் தொடர்ந்து அந்த நற்செயல்களை நான் என்ன பண்ணோம்? சோர்ந்து போகாமல் புத்தி உள்ள கன்னிகையாக, புத்தி உள்ள மனுஷனாக நான் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், நிறைவாக இறை மக்கள் பரூஷியா எப்போது நாம் நிறைவு செய்வோம் செய்தி. அந்த 3 குறிப்பு தான், அதோடு முடிச்சு. சரி, இப்போ இது இவ்வளோ நேரம் பேசுனீங்க, அதனுடைய மையம் சொன்னீங்க, அதனுடைய எசன்ஸ் சொன்னீங்க, அதனுடைய சாரத்தை சொன்னீங்க, அதனுடைய நோக்கத்தை சொன்னீங்க. எப்பயா நடக்கும்? வாசிங்க, மத்திய 24:36. எப்போ நடக்குன்றதுக்கான பதில் ஆண்டவரே சொல்றாரு. வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். எப்போ நடக்கும்? போதுங்க. எப்போ நடக்கும் தெரியாது. தைரியமா சொல்லுங்க. அந்த நாழிகையும். ஆனா பரூஷியா இருக்குதா இல்லையா? அட்வென்ட் இருக்குமா இல்லையான்னு 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா யாரும் என்ன பண்ணல? நம்பல. யார் நம்பினா? என்பது ரொம்ப வயசான ஒரு பாட்டி. யாரு? எலிசபெத். அப்புறமா அங்க இருந்த அண்ணன், அப்புறமா தாத்தா சிமியோனு, அதுக்கப்புறமா இந்த சின்ன பொண்ணு மரியாள், இன்னும் நிறைய பேர், அந்த மேய்ப்பர்கள், அப்படி இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இந்த பரூஷியா எப்போது என்று நமக்கு தெரியாது. என்ன தெரியுமா? வெளியில நம்மளை கிண்டல் பண்றான். 2000 வருஷமா இவனுங்க சொல்லுங்கிறானுங்க. இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும், பாத்துக்கிறீங்களா? நிறைய நம்மளை கிண்டல் பண்ற செய்தி. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அவங்க கிண்டல் பண்றாங்க, சரி, ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. இதை பற்றி தெரிந்து இத்தனை ஆண்டுகளாக திருச்சபைக்கு வந்திருக்கிற நாம, பரூஷியா வருமா வராதா? வரும், விசுவாசிக்கிறோம்ல. ஆனால் எப்போ என்று தெரியாது. ஆனால் அது கடைசி காலம் தொடங்கிவிட்டது. ஏன்னா அவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா? வெளியில் இருக்கிறவங்களா நம்மளை பார்த்து கிண்டல் பண்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காலம் என்பதை அவர் வருகிறேன் என்று சொன்ன காலங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மனுஷ காலண்டரோடு என்ன பண்றாங்க? ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. இது 2000 வருஷம் ஆச்சு. நாமளும் அந்த நேரத்தில் இன்னைக்கு சபையை கொஞ்சம் விழித்துக்கொள். நாமளும் என்ன நினைக்கிறேன்னா, இந்த காலண்டரின் படி எங்க தாத்தாவும் விசுவாசித்தாரு, அவர் போயிட்டாருப்பா. ஏன் இவரு பவுல் விசுவாசத்தார், அவரும் போயிட்டாரு, அப்பவும் வரல, இப்பவும் வரல, இப்ப நானும் விசுவாசிக்கிறேன், வருவாரு, நானும் போயிடுவேன், என் பிள்ளை தெரியல. அதுக்காக புத்தி இல்லாத
புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்களும் இருந்து விடாதீர்கள். அவர் வரல. மனுஷ காலண்டரோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. பரூஷியானா என்ன தெரியுமா? டிலேய்டு கம்மிங், தாமதிக்கப்பட்ட வருகை. அது பேர்லே இருக்குது, பேர்லே இருக்கு. ஃபேக்டரி மோடுன்னு சொல்றோம்ல, இன்பில்ட்னு சொல்றோம்ல. என்னன்னா அது அவர் வருகிற நாழிகையும் நேரமும் தெரியாது. தெரியாது என்னும் போது அது என்னது? தாமதிக்கப்பட்ட வருகை. ஐன்ஸ்டீன் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த காலத்தை பற்றி சொல்லும் போது டைம் டைலேஷன் சொல்லுவார். டைம் எப்படிப்பட்டதா? டைம் வந்து என்னது? காலம் என்னதா? அது விரிவடைகிறது. இப்போ இங்க 24 மணி நேரம்ல, அது என்னது? ஒரு நாள். 24 மணி நேரம் பூமியில ஒரு நாள். இதே சனி கிரகத்துக்கு போனீங்கன்னா 10 மணி நேரம் ஒரு நாள். இதே கொஞ்சம் கிட்ட இந்த சனி கிரகத்தை தாண்டி ஒவ்வொரு இந்த அண்டத்துக்கு ஒவ்வொரு கேலக்சிக்கும் நம்ம இருக்கிறது வந்து என்னது சொல்றது? மில்கி வே கேலக்சி. ஒவ்வொரு கருந்துளை இருக்குது. இந்த கருந்துளை நமக்கு இருக்கிற ஒரு கருந்துளை, பெரிய கருந்துளை இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியன்கள் அது உள்ள போயிடும். அவ்வளோ பெருசு. சாஜிடேரியஸ் ஏ அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள்கள் எல்லாம் எவ்வளோ தெரியுமா? அங்கே 2 மணி நேரம். நம்ம 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 சூரியனுக்கு எத்தனை கோள்? 8. இந்த மாதிரி நம்ம அண்டத்தில் லட்சக்கணக்கான சூரியன் இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்கள் இருக்குது, தெரியல. ஆனால் அங்கே பக்கத்தில் போயிட்டீங்கன்னா, அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா, அங்கே 2 மணி நேரம் என்பது பூமியில் 7 வருஷம். அப்போ டைம் என்னது? அதுதான் ஐன்ஸ்டீன் சொன்னார். என்னது? டைம் விரிவடைகிறது. அங்க அங்க இன்னும் விரிவா இருக்குது. அந்த இங்க 7 வருஷம்ன்றது அங்க, இங்க 7 வருஷம், அங்க என்னது? 2 hours. அப்போ ஆனாதான் சங்கீதக்காரர் சொன்னாரு, உம்முடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம். ஆகவே இந்த மனித காலங்களின்படி இந்த நாளை நாம வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் அவர்கள் தான் உள்ளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாமும் அதே கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்காமல் நாம் இந்த டிலேய்டு பருஷியாவை நாம சோர்ந்து போகாமல், சோர்வடையாமல் அதற்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படின்னா, அவர் யாருன்னு சொன்ன தொடக்கும் போது நாம யாரு? இந்த பூமியில கல்யாணம் நடக்குது, முதல்ல யார் வந்து உட்காருவா? ஆமா. அப்புறமா பொண்ணு ஏன் வரலன்னு லேட்டா வருவாங்க. என்ன காரணம் சொல்லுங்களேன்? மேக்கப் பண்ண, அலங்காரம் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா இது அப்படியே டாப்ஸி டர்வி. இந்த பருஷியானுடைய இதுல பொண்ணு வந்து காத்துன்னு இருக்கணும். இது காத்து கொண்டு இருக்கிற காலம். ஒருவேளை நம்ம ஊர்ல அப்படியே மாத்தி நடந்துட்டேன், யோ மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லியா, எவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுன்னு பொண்ணு உக்காந்துக்கிறதுன்னு திட்டுவோம். ஆனா இங்கே மணமகனுக்காக காத்து கொண்டிருக்கிற மணவாட்டி அலங்காரத்தோடு எப்போதும் ஆயத்தமாக விழிப்புடன் அமர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எவ்வளவு நாளானாலும் அந்த அலங்காரங்கள் குறையக்கூடாது. இப்போ கிறிஸ்மஸ் சீசனுக்கு நாம் அன்புக்குரியவர்களை அலங்காரங்களை செய்வோம். இந்த அலங்காரங்களை டெக்கரேஷன் தொங்க விடும் போதெல்லாம் பருஷியாவை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய அலங்காரம் கெட்டுக்கொள்ளாமல் விழிப்புடன் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்துக்காக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.